வணக்கம். நான் ஹோ போனோ போனோ ஆர்வலர் ரங்கநாதன் பேசுகிறேன். ஏற்கனவே ஹோ போனோ போனோ பற்றி 20க்கும் மேலே வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட பிளேலிஸ்ட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி மற்ற வீடியோவை பாருங்கள். அதே போல் இந்த வீடியோவை முழுமையாக கேளுங்க. ஜீரோ லிமிட்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை எழுதினவர் டாக்டர் ஜோ விட்டாலே அப்படிங்கிறவர். அவர் தான் த ஹோ போனோ போனோவை உலகம் முழுவதும் பரவுவதற்கு ஒரு முன்னோடியாக இருந்தார்னு சொல்லலாம். ஜீரோ லிமிட்ஸ்ங்கிற புத்தகத்தின் மூலமாக இந்த அரிய ஹோ போனோ போனோவை உலகம் அறிய வைத்தவர். அந்த ஜீரோ லிமிட்ஸ் புத்தகத்தை வச்சு தான் இன்றைக்கி பல பேர் பல இடங்களில் ஹோ போனோ போனோ பயிற்சி கொடுத்துட்டு வராங்க. இந்த ஜீரோ லிமிட்ஸ் புத்தகத்தில் சொல்லப்பட்ட ஹோ போனோ போனோ அடிப்படை விஷயங்களை நான் வரும் வீடியோக்குள்ளேயும் தர இருக்கேன். ஒவ்வொரு சாப்டராக என்ன சொல்லுது அப்படிங்கிற சுருக்கத்தை நான் தர இருக்கேன். அதனால் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயும் கலந்து பேசுவேன். புத்தகத்திலேருந்து இருக்கிற சில வாக்கியங்கள் அப்படியே நேரடியாக இங்கிலீஷ்லேயே படிப்பேன். அதன் பிறகு நான் புரிஞ்சின வகையில் தமிழாக்கமாக அதை தமிழில் சொல்லுவேன். அதுக்கு முக்கிய காரணமாக ஏன் இந்த வீடியோவை ஜீரோ லிமிட்ஸ் புத்தகத்தை நான் சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னால், ஹோ போனோ போனோ என்பது அடிப்படையில் வாழ்க்கை மாற்றத்துக்கான வழிமுறை. பிரச்சனைகளுக்கு தீர்வாக ஹோ போனோ போனோ இல்லை, வாழ்க்கை மாற்றத்துக்கான வழிமுறை அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டால் தான் மக்கள் ஹோ போனோ போனோலேருந்து முறையான பலனை பெற முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன். திரும்பவும் சொல்கிறேன், பல பேர் என்னோடய வீடியோக்களை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உடனே ஃபோன் பண்ணி இது அதுன்னு பேச ஆரம்பிக்கிறீங்க. எல்லா பிரச்சனைக்குமான விடை ஏற்கனவே பல வீடியோக்களை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே வீடியோ முழுமையாக பார்த்தா தான் உங்களுக்கு கருத்தை உள்வாங்க முடியுங்கிறதுனால என்னுடைய வேண்டுகோளை வைக்கிறேன். ஹோ போனோ போனோ என்பதும் பிரச்சனைக்கு தீர்வாக சொல்லப்பட்ட வழிமுறை இல்லை. இது வாழ்க்கை மாற்றத்துக்கான வழிமுறை. அதில் வாழ்க்கை மாற்றத்துக்கான வழிமுறை அப்படின்னு சொன்னால், இந்த ஜீரோ லிமிட்ஸ் அப்படிங்கிற இந்த புத்தகத்தில் டாக்டர் ஜோ விட்டாலே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு தேடுறோம். தீர்வை தேடும்போது பல்வேறு குருமார்னால் இந்த மோட்டிவேஷனல் குருஸ், மோட்டிவேஷனல் மாஸ்டர்ஸ், அவங்க பல்வேறு வழிமுறை சொல்கிறாங்க. இன்றைக்கி ரொம்ப பிரபலமாக இருக்கிறது லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதி. நீ கற்பனை பண்ணி திரும்ப திரும்ப மனசில் ஆழமாக பதிச்சுட்டேன்னா நீ நினச்சதை அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் LOA, ஈர்ப்பு விதி, சீக்ரெட் அப்படிங்கிற புத்தகம் ரொம்ப பிரபலமாக இருக்குது, பரவலாக சொல்லப்படுகிறது. அதன் பிறகு அஃபர்மேஷன்ஸ், கருத்தேற்றம் அல்லது உறுதி வாக்கியம். இரண்டாவது மனச்சித்திர முறை, அதாவது கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன். எது நமக்கு ஒன்று வேண்டுமோ அல்லது அடைய ஆசைப்படுகின்றோமோ அது கிடைத்து விட்டது என்று மனசில் அப்படியே படம் போல கற்பனை பண்ணி பார்த்து அதை அனுபவிப்பதாக உணர வேண்டும். அப்படி எது எதிர்பார்க்குறோமோ, லட்சியம் எதுவோ அதை அடைந்து விட்டோம் என்கின்ற உணர்வு உள்ளத்தில் ஊறும் பொழுது உங்களுடைய ஆழ்மனது பிரபஞ்சத்தோடு இணைந்து உங்களுக்கு அதை கொண்டு வந்து கொடுக்கும் என்று சொல்கிறார்கள். இது ஒரு வழிமுறை. இதை தாண்டி கோல் செட்டிங், டைம் மேனேஜ்மெண்ட், மைண்டு ப்ராசஸ் திங்கிங், எண்ணத்தை மாற்றியமைத்தல், அப்புறம் ஆழ்மனது அற்புத சக்தி, இப்படி பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டில் எக்கச்சக்கமான டாப்பிக்கில் நாம் லட்சியத்தை அடைவதற்கான வழிமுறைகள் சொல்கிறாங்க. இது அத்தனையுமே டாக்டர் ஹியூலன் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு காலகட்டத்தில் இவை அத்தனையும் பொய்த்துவிடும், நமக்கு தொடர்ந்து கிடைக்கும் வழிமுறை இல்லைன்னு சொல்கிறார் அவர். இது எல்லாமே ஒரு எல்லைக்குள் உட்பட்டது. ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை சரியாக அமைகின்ற பொழுதுதான் நம்முடைய இலக்குகளை நம் முயற்சியில் நாம் அடைய முடியும் அப்படின்னு டாக்டர் ஹியூலன் சொல்கிறார். அப்போது அதுவரையில் சந்தர்ப்ப சூழ்நிலை முறையாக அமையாத நேரத்தில் கூட
நாம் நம் லட்சியத்தை அடைந்து விட்டோம் அப்படிங்கிற கற்பனையில் உட்கார்ந்து நாம் மனச்சித்திர முறையிலே பார்த்து கொண்டிருந்தால் அதெல்லாம் ஒரு விளையாட்டுங்கிறார் அவர். கோல் செட்டிங், விஷுவலைசேஷன், அஃபர்மேஷன், டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில், ப்ரியாரிட்டைசேஷன், மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ், லீடர்ஷிப், கம்யூனிகேஷன், இது எல்லாமே அவர் என்ன சொல்கிறாருன்னா, தே ஆர் டாய்ஸ் யுவர் மைண்ட் பிளேஸ் வித் டு கீப் யூ திங்கிங் தட் யூ ஆர் இன் சார்ஜ் என்று சொல்கிறார். இது அத்தனையுமே ஒரு விளையாட்டுங்கிறார், மன விளையாட்டு. ஏதோ ஒரு 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 கான்செப்டை பிடிச்சிக்கிட்டு பொம்மை மாதிரி சின்ன குழந்தை எப்படி ஒரு ஒரு ஜாமெட்ரி பாக்ஸை கையில் எடுத்து அதை மொபைல் ஃபோன்னு காதில் வச்சு பேசுதோ, அல்லது அயர்ன் பாக்ஸுன்னு அயர்ன் பண்ணுதோ, அது கையில் என்ன பொருள் கிடைக்குதோ அதை வச்சு அந்த குழந்தை விளையாடும். அதுபோலத்தான் மனுஷன் கூட இந்த மாதிரியான கான்செப்ட்ஸை மைண்டில் வச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறார். The truth is, you are not in charge of your life, and the real miracle comes when you let go of the toys and trust in a place inside yourself where there are zero limits என்று ஜோ விட்டாலே சொல்கிறார். அப்போ உண்மை என்னன்னு சொன்னால், நம் வாழ்க்கைக்கு அல்லது நம் வாழ்க்கையின் நடப்புகளுக்கு நாம் தான் காரணம் என்கின்ற அந்த எண்ணத்தை விட்டுவிட்டு நாம் நமக்குள் இருக்கின்ற உள்ளார்ந்த அந்த இறைமையோடு அல்லது விசேஷ சக்தியோடு நீங்கள் இணைவீர்களானால், அதை நம்புவீர்களானால், அப்பொழுது அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். தடையற்ற எல்லையற்ற அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்னு சொல்கிறார் அவர். இதைத்தான் டாக்டர் ஹியூலன் சொன்னதாக அவர் சொல்கிறார். டாக்டர் ஹியூலன் என்பவர் தான் ஹோபோனோபோவின் ஆசிரியர். ஹவாயன் முறையை இந்த மாடர்ன் டேஸ்க்கு புரியும்படி அதை மாற்றி அமைச்சு கொடுத்தவர் டாக்டர் ஹியூலன். அவர்கிட்ட பாடம் படித்தவர் தான் டாக்டர் ஜோ விட்டாலே. அவர் தான் இந்த ஜீரோ லிமிட்ஸ் புத்தகத்தை எழுதுகிறார். அப்போது அந்த என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை வாழ்க்கை சம்பவத்துக்கும் ஏதோ நாம தான் காரணம், நம்மால் தான் அது நடக்குது, நம்ம முயற்சியில் நடக்குது, என்னுடைய லட்சியத்தில் நடக்குதுன்னு நினச்சிங்கன்னா அது நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். சம்பவம் நடக்கிறது, அதுக்கான முயற்சி நாம் எடுக்கிறோம், ஆனால் சந்தர்ப்பவசமாக நாம் வெற்றியை சந்திக்கிறோம் அல்லது தோல்வியை சந்திக்கின்றோம். அப்போது நம் வாழ்க்கை நடப்புகளுக்கெல்லாம் நம்முடைய இச்சையினால், நம்ம வில் பவர்னால் நாம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்ளுகிறோம் என்று சொல்லுகிறார். அப்போது இந்த தன்முனைப்பு நீங்கிய ஒரு சரணாகதிக்கு போகும் பொழுது தான் நம்மால் எல்லையற்ற அந்த வெளியிலே நீந்தி வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய முடியும்னு சொல்கிறார். இது ஒரு தத்துவார்த்தமாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் சித்த மரபில் சொல்கிற விஷயம் என்னென்னா, உங்களுடைய அகம்பாவத்தை விட்டுவிட்டால், அகங்காரத்தை விட்டுவிட்டால் எல்லையற்ற அந்த ஆனந்த வெளியிலே நாம் மகிழ்ச்சியாக இருப்போம். அப்போ நமக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும்னு சொன்னது தான் டாக்டர் ஹியூலன் சொல்லுகிறார். அதே ஜோ விட்டாலே சொல்கிறார். தெய்வத்திடம் சரண் அடைந்து விட்டால் என்னால் ஆவது எது ஒன்றுமில்லை, தெய்வமே உன்னால் எல்லாம் இயங்குகிறது அப்படிங்கிற அந்த எண்ணத்தை மனசில் கொண்டு வந்துட்டா, எப்படி ஒரு சிறு அலையானது கடலோடு இணைந்திருக்கின்ற போது பலம் வாய்ந்ததாக இருக்குது, அலை தனியே வந்து விட்டால் அது வலுவிழந்து விடுகிறது. அப்போ அந்த அலைக்கான பலம் எங்கே வருதுன்னா பின்னால் இருக்கின்ற கடலால் வருகிறது இல்லையா? அதே போல தான் நாம் ஒரு அலை, இந்த அலை தன்னுடைய உணர்விலே கடலோடு இணைந்திருக்கிறது என்ற உணர்வு வந்து விட்டால், அதாவது இறைவனோடு நாம் ஒன்றி இருக்கின்றோம் என்கின்ற உணர்வு வந்து விட்டால் மிகுந்த பலம் வாய்ந்தவராக இருப்போம் என்று நம்முடைய ஆன்மீக மரபு சொல்வதைத்தான் இங்கே போன சொல்கின்றார். அந்த இறைமையை, உள்ளார்ந்த சக்தியை, இறைமையை கால வெளியற்ற, இடைவெளியற்ற, குறைவற்ற, நிலையான, நிரந்தர அந்த சக்தி நமக்கு வேண்டும் என்று சொன்னால் நாம் உருமாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று இந்த புத்தகம் சொல்கிறார் அவர்.
அதாவது வாழ்க்கையில் 3 நிலை இருக்கான். ஒன்று விக்டிம் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்ஸ், சூழ்நிலை கைதியாக இருக்கும். 2வது கிரியேட்டர் ஆஃப் லைஃப், நான் வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறேன், நான் தான் அதற்கு பொறுப்பு, என்னால் முடியும் என்று சொல்லி தன் முனைப்பிலே முயற்சி செய்வது. 3வது பிகமிங் சர்வன்ட் ஆஃப் டிவைன், தெய்வத்தின் பணியாளாக முழுமையாக சரண் அடைவது. என்னால் ஆவது எது ஒன்றுமில்லை தெய்வமே என்று முழு சரணாகதி அடைவது என்ற 3 நிலை சொல்கின்றார். இந்த 3வது நிலை தான் போனோ வலியுறுத்துகின்ற நிலை. ஏனென்றால் அட் சர்டன் பாயிண்ட் ஆல் த செல்ஃப் அண்ட் கோல் செட்டிங் ப்ரோக்ராம்ஸ் ஃபெயில் என்று டாக்டர் ஜோ விட்டல் புத்தகத்தை குறிப்பிட்டார். அப்போ நம்முடைய தன்முனைப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை தான் போக முடியும். அதன் பிறகு அது நின்று விடுகிறது, எல்லாராலும் சாதிக்க முடியாது என்று சொல்லுகின்றார். அப்போது நாம் சாதிக்கிற நிலை வர வேண்டும் என்று சொன்னால் உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே ஒரு மாற்றம் நிகழ வேண்டும். அந்த மாற்றம் எப்படி வரும்னு சொன்னால் சரண்டர் டு த டிவைன், தெய்வத்துக்கு நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து விட்டால், சரணாகதி அடைந்து விட்டால், A vast surrender was his only strength என்று ஸ்ரீ அரவிந்தோ சாவித்ரி மகா காவியத்தில் சொல்லுகின்றார். அந்த மாதிரி சரண்டர் டு தி டிவைன் இஸ் த ஒன்லி வே டு கெட் எவ்ரி திங் தட் யூ வாண்ட் இன் லைஃப். இப்போ 0 லிமிட்ஸ், தடையில்லாத ஒரு நிலை எப்போ வரும்னு சொன்னால் முழுமையாக தெய்வத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்து விட்டால், சரணடைந்து விட்டால், தெய்வத்தின் ஒரு பணியாள் நான், தெய்வ இச்சையால் இயங்குகிறேன், தெய்வ சக்தி என்னை இயக்குகிறது, தெய்வ சிந்தனையில் மூழ்கியிருப்பேன், தெய்வம் அனுமதித்த விஷயத்தை மட்டும் செய்வேன், தெய்வ அனுகிரகத்தால் கிடைப்பதை மட்டும் பிரசாதமாக ஏற்று வாழ்க்கை நடத்துவேன் என்கின்ற உள் மாற்றம் வருகின்ற பொழுதுதான் உங்களுக்கு தீர்மானமான, தெளிவான, துல்லியமான வாழ்க்கை அமையும் என்பதைத்தான் போனோ சொல்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இப்போ புரிஞ்சுக்க நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த போனோங்கிறது உடனடி தீர்வுக்கான விஷயம் இல்லை. போனோ என்பது அகமுக மாற்றம், இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த உள்ளுக்குள்ளே உங்களை திருத்தி கொண்டு மாற்றிக்கொண்டால்தான் மற்ற விஷயங்கள் தானாக நடக்கும் என்பதை புரிந்து கொண்டு போனோ மூலமாக நீங்கள் பயன்பெற வேண்டும் என்று சொன்னால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும், நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும், தெய்வத்தை நம்ப வேண்டும், உங்களை நீங்கள் நம்ப வேண்டும். வீடியோவில் விடை தேடுறது, வீடியோ போட்டவன் உடனே ஃபோன் பண்ணி பேசுறது, இந்த வழியாக அந்த வழியாக அலைஞ்சிங்கன்னா தீர்வு கிடைக்காது. பரிகாரம் தேடி பறந்து ஓடினா கூட அது கொஞ்ச நாளைக்கு இருக்குமே தவிர நிரந்தர தீர்வாகாது. அப்போ போனோ மூலமாக எப்படி பலன் நிரந்தரமாக கிடைக்கணும்னு சொன்னால், எந்த பிரச்சனையானாலும் அதை மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள். சரி, இது நடந்துவிட்டது, இதை கடந்து போவது என்னுடைய பொறுப்பு, நான் தெய்வத்திடம் முறையிட்டு அமைதியாக இருந்து இதில் மூலம் படிப்பினை பெற்று முன்னேறுகிறேன் என்கின்ற நம்பிக்கை நீங்கள் மனசுக்குள் கொண்டு வந்துட்டு பொறுமையாக இருந்தீங்கன்னா, பொறுமையாக இருந்து போன சொல்கிற வழிமுறையை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னு சொன்னால் நிச்சயமாக எல்லை கடந்த ஒரு பேரானந்தத்துக்கு நீங்கள் செல்ல முடியும். வருகின்ற ஒவ்வொரு வீடியோலையும் கூட ஒவ்வொரு சாப்டர்லேருந்தும் அவர் என்ன சொல்கிறாருங்கிறத தெரிஞ்சுப்போம். போனோ பயனுள்ள விஷயம். போனோ உங்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் நிரந்தர நிலைத்த நீடித்த மகிழ்ச்சியை கொடுக்கும், நிம்மதியை கொடுக்கும். அதை எப்படி அடைவது என்பதை தெரிந்து செய்ய வேண்டும் என்பதைத்தான் நான் உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகின்றேன். ஒரு அறிமுகமாக இந்த வீடியோவை நான் கொடுத்திருக்கிறேன். 0 லிமிட்ஸ் என்ற புத்தகத்தின் அறிமுகமாக இந்த காணொளி கொடுத்திருக்கின்றேன். இனி ஒவ்வொரு வாரமும் ஒரு வீடியோ உங்களுக்கு கிடைக்கும்.
இந்த ஜீரோ லிமிட்ஸ் புத்தகத்திலிருந்து வருகின்ற இந்த ஒவ்வொரு சாப்டர்லேருந்தும் உங்களுக்கு சுருக்கமாக உங்களுக்கு ஹோபோனோபோனோ பற்றி டாக்டர் ஜோ விட்டேலா என்ன சொல்லுகின்றார் என நான் கொடுப்பேன். அதை கேட்டு ஹோபோனோபோனோவின் மூலம் வாழ்க்கையில் வெற்றி பெற, மகிழ்ச்சி அடைய, பிரச்சனையிலிருந்து விடுபட்டு நிம்மதி பெற பிரார்த்தனை செய்கின்றேன். வாழ்க வளத்துடன். நம்ம வி ரங்கநாதன் VRNLP சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டிங்குன்னு தட்டி விடுங்க.